எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். முதலீடு, வருமானம். எந்தெந்த இதுல முதலீடு பண்ணா நல்லா வருமானம் வரும் அப்படின்றது மார்க்கெட்ல ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்றோம், நீங்க பேங்க்ல எஃப்டி போடலாம், பாண்ட்ஸ் போடலாம், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் போடலாம், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டுல, சில்வர்ல, இந்த மாதிரி பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இன்வெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நார்மல் ரிட்டர்ன்ஸ் அதுல இருந்து வரும். ஒன்னொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவும் இருக்கு, ஒரு டைம் டியூரேஷனும் இருக்கு, அது உள்ள ரிட்டர்ன்ஸும் இருக்கு. இந்த பர்சன்டேஜ் லைக் இட் வேரிஸ் ஃப்ரம் 7 to 16% or 21%, 36%, depends on the ப்ராடக்ட் விச் வி செலக்ட். நம்ம எந்த வழியில முதலிடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட இன்னைக்கு அந்த சுவாரஸ்யமான டாபிக் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தாண்டின ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சார், என்ன சார், நம்ம டெய்லி வாழ்றதுக்கே வருவதற்கும் செலவுக்குமே கரெக்டா இருக்கு, இதுல இருந்து நம்ம எங்க சார் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பிரேக் பண்றதுக்கு தான் நான் இப்போ இந்த டாபிக்கே எடுத்திருக்கோம். ஸோ நீங்க அதை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணி நீங்க இன்னும் உங்களோட அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம், நீங்க உங்களுடைய வருமானத்தை இன்னும் பெருக்கலாம். ஸோ இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சமுதாயத்து மேல, நம்ம சொந்தக்காரங்கள் மேல, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மேல நம்மளுக்கு ஒரு கோபம் இருக்கும். என்ன கோபம்னா, இவங்க எந்த ஹெல்ப்புமே இவங்க பண்ணலையே, நம்மளை கை தூக்கி விடலையே அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும். அதே போல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, நம்மளோட நெய்பர்ஸ், நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன், நம்ம ஸ்கூலோட படிச்ச பசங்க, காலேஜ்ல படிச்ச பசங்க, அவங்க எல்லாம் ஒரு நிலையில இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதும் இவன்லாம் அப்படி வந்துட்டான், என்னோட திறமை கம்மியா உள்ள பையன் தான், அவன் பார்த்தா இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான், என்னோட பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம சமூகத்தை அந்த மாதிரி பார்க்கறது உண்டு. அப்ப நம்ம மேலே ஒரு கோபம் வரும். என்னடா நம்ம இப்படியே இருக்கோம், அவங்களாம் முன்னேற்றாங்க, நம்ம முன்னேறலையே அப்படின்ற அந்த கோபமும் வரும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒன்று சொன்னேன்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது எல்லாமே மாறிடும். இதெல்லாம் நம்மளால மாற்ற முடியும். அப்படி என்னன்னு பாக்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, இல்ல நான் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் 40,000, 50,000 ரூபாய் வாங்கலாம், சில பேர் 1 லட்சம். ஆனா உங்களுக்கும் அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கணும்னு அந்த வெறி இருக்கலாம். அது ஒரு ஏக்கமாகவும் இருக்கலாம், அது ஒரு ஆசையாகவும் இருக்கலாம், சில பேருக்கு அந்த வெறியாகவும் இருக்கலாம். ஆனா அது அடையிறதுக்கு முடியல. அப்பதான் நான் சொன்ன அந்த கோபம், சமூகத்து மேலேயும் நம்ம மேலேயும் அந்த கோபம் வரும். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த வருமானம் வேணும்னு நினைக்கிறோமே தவிர, அந்த வருமானம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ், அந்த எண்ண ஓட்டங்களை நம்ம செயல்படுத்துறது இல்லை. அது செயல்படுத்தும் போதுதான் இந்த வருமானத்தை விட பல மடங்கு வருமானம் உங்களால சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க செஞ்சா மற்ற அத்தனையும் உங்களால செய்ய முடியும். என்னன்னு பாக்குறீங்களா? அதுதாங்க, நீங்க உங்கள் மேல் முதலீடு செய்ய வேண்டும். என்ன, என் மேல எப்படி நான் முதலீடு செய்வது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், நம்ம மேல எப்படி முதலீடு செய்வது என்றால், நம்மளோட திறமையை அறிந்து அந்த திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிங்க கற்றுக்கொள்வது? மார்க்கெட்ல அதுக்குன்னே நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு, நிறைய மினி ஆபீசஸ் இருக்கு, அது சொல்லிக் கொடுக்குறதுன்னு மினி ஆபீஸ் இருக்கு. நீங்க இப்போ ஒரு தொழில் துறையில வேலை பார்த்துட்டீங்கன்னா அந்த துறை சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க மார்க்கெட்ல. அவங்கள அணுகி நீங்க அவங்க கிட்ட இருந்து அதை கத்துக்கணும். அது ஒரு சர்டிபிகேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு 3 months கோர்ஸ், ஒரு 6 months கோர்ஸ், இல்ல 1 year கோர்ஸ். வேலை பார்த்துட்டே பார்ட் டைமா படிக்கலாம், இல்ல ஆன்லைன்ல படிக்கலாம். எந்தெந்த விதத்துல உங்களோட திறமைகளை நீங்க வளர்த்துக்க முடியுமோ, உங்களோட துறையில உங்களோட திறமையை வளர்த்துக்கும் போதுதான் அதுக்கு தேவையான முதலீடை நீங்க செஞ்சுதான் ஆகணும்.
அந்த முதலீடை நீங்க கடனா கூட பெற்று செய்யலாம். ஆனா அதுதான் ரொம்ப 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 முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட், முக்கியமான முதலீடு. இந்த முதலீடு செய்யும் போது நீங்க பல முதலீடு நீங்க ஈட்டலாம். ஸோ இதை யாருமே நினைக்காம எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் நினைக்கிறாங்க தவிர, தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வது எப்படி, தனக்கு தேவையான துறையில என்னோட திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்பு இந்த சமூகத்துல இருக்கு என்று அலசி ஆராய்ந்து அதை கண்டுபிடித்து அதுல நீங்க முதலீடு செஞ்சு நீங்க கற்றிருக்கும் போது உங்களுக்கு தேவையான அனைத்து முதலீடுகளும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். The best investment in life is investing on yourself. நீங்கள் கற்றுக்கொள்வதே முதல் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் நீங்க கற்றுக்கொள்ளும் போது மற்ற அனைத்தையும் நீங்க பெற்றுவிட முடியும் என்பது எங்கள் அனுபவபூர்வமான வாழ்க்கையிலிருந்து எங்களோட அனுபவத்தை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்களும் வாழ்க்கையில பல நிலைகளை நீங்க முன்னேறி உழைப்பால் உயர்ந்து உணர்வால் உயர்ந்து அனைத்து நிலையும் நீங்க அடையணும் என்று நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்களின் தருண். நன்றி, வணக்கம்.